தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். பணமும் பாதுகாப்பும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் ஸ்டுடியோவில் இணைந்திருப்பவர் ஈக்விட்டாஸ் வங்கியினுடைய மேனேஜிங் டைரக்டர் மற்றும் சிஇஓ திரு வாசுதேவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ சென்னையை தலைமையகமாக கொண்ட ஒரே தனியார் வங்கினா நீங்க அப்படின்னு சொல்லலாமா? ஈக்விட்டாஸ்னு சொல்லலாமா? ஆமா, இப்போ 1947 நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதுவரை சென்னையை ஒரு ஹெட் ஆபீஸா வச்சு ஆரம்பிச்ச முதல் பேங்க் நம்ம பேங்க் தான். வண்டர்ஃபுல் சார், வண்டர்ஃபுல் சார். இப்போ சமீபத்துல தமிழக அரசு ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, மசோதா சட்டமாக்கப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க, லோன் கொடுங்க ஆனா கட்டாயமா வசூல் பண்ணீங்கன்னா வசூல் பண்றவங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி 3 வருஷம் 5 வருஷம் இதெல்லாம் பேர். லோன் வாங்குறவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. பட் லோன் கொடுக்கறவங்க, குறிப்பா உங்களுடைய மனநிலை என்ன? ஸோ இது என்னைக்குமே வாழ்க்கையை ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் இல்லைங்களா? ஒரு தராசு என்னைக்குமே ஒரு பேலன்ஸ்டா இருந்ததுன்னா அது ரொம்ப நாள் நீட்டிக்கும். என்னைக்கு நம்ம தராசு பேலன்ஸ் இல்லாத இருக்கோ அது ரொம்ப நாள் சஸ்டெயின் ஆகாது, ரொம்ப நாள் நீட்டிக்க முடியாது அதை. ஸோ நம்ம லோன் கொடுக்குறோமோ அல்லது நம்ம லோன் வாங்குறோமோ ரெண்டு தரப்புலையும் ஒரு ஃபேராக இருக்கணும். ஒரு சரிசமமாக ஒரு ஃபேராக இருந்ததுன்னா அந்த ஒரு சொசைட்டி ரொம்ப நாளில் சஸ்டெயின் பண்ணி அந்த சொசைட்டியே க்ரோ ஆகும். பட் இந்த போர்ஷனில் நம்ம லோன் கொடுக்குறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அல்லது லோன் வாங்குறவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அது மாதிரி இருந்ததுன்னா தராசு சரியா இல்லை அப்படின்னா அது ரொம்ப நாளாக நீட்டிக்காது அது. ஸோ இப்போ சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன ஆயிடுது, லோன் நம்ம வாங்கிடுறோம். ஏதோ ஒரு காரணத்துக்கு ஏதோ ஒரு கணக்கு போட்டு இதை நம்மளால கொடுக்க முடியுங்கிற ஒரு மனப்பான்மையில ஒரு லோன் போய் வாங்கிடுறோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஏதோ நம்மளுக்கு மாறிடுது சூழ்நிலை. உடம்பு சரியில்லாத இருக்கலாம், ஹெல்த் ரிலேட்டட், அல்லது வியாபாரத்துல கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால அந்த வாங்கின லோனை என்னால கொடுக்க முடியல. அப்போ நீங்க எனக்கு கொடுத்த லோனை கேக்குறீங்க, கேக்குதான் ஆகணும். உங்களால் நீங்க கேட்காத இருக்க முடியாது இல்லையா? நீங்க எனக்கு நம்பி கொடுத்துருக்கீங்க, அப்ப நான் கொடுக்கணும். நான் கொடுக்கலன்னு நீங்க என்ன கேட்க போறீங்க. ஆனா நீங்க என்ன கேட்கும் போது அந்த கேட்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, அது கரெக்ட் ஒரு நார்மலா இருக்கணும். நீங்க என்ன ப்ரெஷர் பண்ணி தான் கேட்பீங்க. நான் இதை கொடுத்துறேன் சொல்ல என்னால முடியல, நான் என்ன பண்ண முடியும்? நீ எங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களை எங்க வீட்டுல இருந்து வெளியில தள்ளுறதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். ஸோ இப்போ 2 நாளைக்கு அப்புறம் வாங்க நான் கொடுத்துறேன்னு நான் சொல்லுவேன். ஆனா 2 நாளைக்கு அப்புறம் என்கிட்ட காசு இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உங்களை வீட்டுல இருந்து வெளியில தள்ளணும், எனக்கு முதல்ல மேனேஜ் பண்ணணும். அதுக்காக நான் எத்தையோ சொல்லிடுவேன். திருப்பி 2 நாளைக்கு அப்புறம் நீங்க வந்துருவீங்க. அப்போ ஐயோ என்னடா அது திருப்பி வந்துட்டாரு அப்படின்னு இப்ப நான் என்ன காரணம் சொல்லுவேன்? எத்தையோ காரணம் சொல்லி நீ 1 நாள் தள்ளி வாங்க அப்படின்னுவேன். ஸோ இது இது மாதிரி நீங்க ரிப்பீட்டடா என்ன ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மன உடைச்சல் வந்துடுது. அந்த மன உடைச்சல்ல என்னுடைய ஹெல்த் பாதிக்கலாம், அல்லது என்னுடைய ஃபேமிலி சூழ்நிலை பாதிக்கலாம், எது வேணா ஆகலாம். அந்த மாதிரி சில சந்தர்ப்பத்துல கண்டிப்பா நடக்குது. அது தவறான செயல். அது யாரா இருந்தாலும் சரி அது மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்காக தான் இந்த கவர்மெண்ட்ல புதுசா இந்த சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வற்புறுத்தி வாங்கக்கூடாது. நார்மலா கேளுங்க, கவர்மெண்ட் கேட்காதுன்னு சொல்லல. லோன் நீ ரீபே பண்ண வேண்டாம்னு சொல்லல. நீங்க லோன் வாங்கினீங்கன்னா ரீபே பண்ணணும்னு தான் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வாங்காதீங்க, மன உடைச்சல்ல தள்ளாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதுசா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் உங்களுடைய வங்கிகளுக்கும் பொருந்துமா? ஆக்சுவலா ஆர்பிஐ ரெகுலேட்டர். சோ ஆர்பிஐல நம்மளுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்கு. சோ இந்த சட்டம் ஸ்பெசிபிக்கா வங்கிக்கு பொருந்தாதுன்னு இந்த சட்டத்திலே போட்டிருக்காங்க. பட் சட்டத்துல வங்கிக்கு பொருந்தாதுங்கிறதுனால நம்ம ஃப்ரீயா எதுவும் பண்ணலாங்கிறது கிடையாது. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு இந்த சட்டம் புதுசா கொண்டு வந்திருக்கிற சட்டம் ஸ்பெசிபிக் லா அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிபிக் லானா இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ஷனுக்காக கொண்டு வந்த சட்டம். ஆனா ஜெனரல் லா இருக்கு. ஜெனரல் லாங்கிறது இந்தியன் பீனல் கோட், ஐபிசி இருக்கு. ஐபிசில நம்ம ஒருத்தரை தொந்தரவு பண்றோம், தகராறு பண்றோம்னாலே ஜெனரல் ஆக்ட்ல நம்மளுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. சோ அதுக்கு நம்ம எப்படியும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். பட் செகண்ட் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், எங்களுக்கு ஆர்பிஐ இருக்காங்க. ஆர்பிஐங்கிறது ஒரு வங்கிகளுக்கு எல்லா பேங்குக்குமே ஆர்பிஐங்கிறது ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஃபியர்ஃபுல் ரெகுலேட்டர் ஆர்பிஐங்கிறவங்க.
நீங்க ஒரு கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷமே எங்களை வந்துட்டு எங்க தலை மேல நிப்பாங்க. என்ன பிரச்சனை, ஏன் இது மாதிரி இருக்கு, நாங்க போய் ஃபுல்லா ப்ரூவ் பண்ணணும் ஆர்பிஐக்கு. நம்ம சைட்ல எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணலாம் எங்களை விட மாட்டாங்க. உடனே எங்களுக்கு பெனல்ட்டி போடுவாங்க, கஸ்டமர் போய் இது பண்ணுவாங்க, அப்பாலஜைஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ எங்களுக்கு ஆர்பிஐ ரெகுலேஷன் இருக்கிற வரை எந்த சட்டமே பேங்க்குக்கு தேவையில்லை. ஓகே சார், இப்போ தமிழக அரசு இப்போ சட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த ரெகுலேட் பண்றதுல, அதாவது வந்து லோன் வசூலிக்கிறவங்களை எச்சரிக்கிறதுல இந்த ஒரு சட்டம் மட்டும்தான் இருக்கா அல்லது வெவ்வேறு பல சட்டங்கள் இருக்கிறதா? தமிழ்நாட்டில் வந்துட்டு இதுவரை ஏற்கனவே 2 சட்டம் இருக்கு. ஒன்று வந்து தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட் 1957 1957 ஒரு சட்டம் வந்து அமலாக்கி இருக்காங்க. தமிழ்நாடு மணி லெண்டர்ஸ் ஆக்ட். அதுல வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்து மணி லெண்டிங், லோன் கொடுக்கறது வாங்கறது எப்படி பண்ணணும், எவ்வளவு வட்டி சார்ஜ் பண்ணலாம், எங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து 2003 ப்ரொஹிபிஷன் ஆஃப் சார்ஜிங் எக்ஸார்பிட்டன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆக்ட் அப்படின்ட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது அதிக வட்டி வாங்க தடை செய்யக்கூடிய ஒரு சட்டம் 2003 கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்துட்டு ஒரு லோன் கொடுத்தாங்கன்னா நம்ம எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம், அதுக்கு மேல சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏற்கனவே 2 இருந்திருக்கு, இது வந்து 3வது சட்டம். கண்டிப்பாக வசூல் பண்றத தடை பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சார், இப்போ இந்த 3 சட்டங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த 3 சட்டம் அவசியமா அல்லது ஒரே சட்டமா இருந்தா சிறந்ததா? அதுல 2 வியூஸ் இருக்கலாம். 3 சட்டம் நல்லதுன்னு சொல்லலாம், அல்லது ஒருங்கிணைச்ச சட்டமா இருந்தாலும் பெட்டர்னு 2 வியூஸ் இருக்கலாம். இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து யோசிக்கணும், கொஞ்சம் ஆலோசனை பண்ணி அதை அப்புறம் தான் டிசைட் பண்ண முடியும். டக்குன்னு நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஒன்று தான், ஒரே டிரான்சாக்ஷன் தான். இங்க வந்து ஒருத்தர் ஏ வந்து பிக்கு லோன் கொடுக்குறாரு, அந்த பி வந்து ஏக்கு திருப்பி அந்த லோனை கொடுக்கணும். இதுதான் ஒரே டிரான்சாக்ஷன் தான். இதுல வந்துட்டு இந்த ஏ கொடுக்கக்கூடிய நபர் ஏங்கிறவருக்கு வந்து என்னென்ன அவருடைய நார்ம்ஸ் என்ன இருக்கணும், எங்க அவர் ரெஜிஸ்டர் பண்ணணும், என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், என்ன லைசன்ஸ் வாங்கணும், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்கலாம், எந்த ரேட்டுக்கு மேல அவர் சார்ஜ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் கொடுத்த லோனை எந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம், எந்த ஒரு கோர்ட்டுக்கு தாண்டி எந்த கோர்ட்டை தாண்டி வசூல் பண்றத எங்க போய் தடை செய்யறாங்க. ஸோ இது மாதிரி ஒரே டிரான்சாக்ஷன் தான் 3 ஆக்டுமே வந்துட்டு அப்ளை ஆகுது. ஸோ இது 3த்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு சட்டமா ஆக்கினாலும் நல்லதான் இருக்கும். ஏன்னா அல்டிமேட்லி ஒரு டிரான்சாக்ஷனை தான் நம்ம மானிட்டர் பண்றதுக்காக இந்த சட்டங்கள் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட்ல வந்துட்டு இப்ப புதுசா கொண்டு வந்த சட்டம் ரொம்ப நல்ல சட்டம். ஏன்னா ஒரு பாமர மக்கள் ஏதோ ஒரு நிர்பந்த சூழலில் அவங்களால கொடுக்க முடியாத போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் தேவைதான். இந்த சட்டம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய சட்டம் தான் இது. இப்போ 3த்தையும் ஒன்னா கொண்டு வந்து ஒருங்கிணைச்ச சட்டமா கொண்டு வந்தா இட் மைட் பி பெட்டர் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்ட் பண்றத 3 சட்டத்துக்கு போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிலாம் பண்ண வேண்டாம். ஒரே சட்டத்துக்காக நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கலாம். ஸோ ஐ திங்க் ஒரு ஒருங்கிணைச்சு இருந்தா பெட்டரா இருக்கலாங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அண்ட் கவர்மெண்ட்ல வந்துட்டு இப்போ நம்ம எங்களை மாதிரி லோன் கொடுக்கறவங்களையும் லோன் வாங்குறவங்க இருக்காங்க இல்லையா, ஒரு தொழிலாளி, ஒரு எம்எஸ்எம்இ யூனியன் தலைவர் அல்லது ஒரு விவசாய சங்கம் தலைவர், இது மாதிரி வந்து லோன் வாங்கக்கூடிய மக்களுடைய அசோசியேஷன் தலைவர்கள், இது மாதிரி ஒரு குழு மாதிரி அமைச்சு, லோன் கொடுக்கறவங்க லோன் வாங்குறவங்க, இதுல ஒரு குழு மாதிரி அமைச்சு இந்த குழுவுடைய ஒரு ரெக்கமெண்டேஷன் ஆலோசனை வச்சு கவர்மெண்ட் அப்புறம் டிசைட் பண்ணா அது மாதிரி கூட. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் சரி, எங்கேயாவது பணம் கிடைக்காதா, எப்படியாவது யாராவது உதவி பண்ண மாட்டாங்களா? இப்போ பேங்குங்களுக்குலாம் போனால் நிறைய டாக்குமெண்ட்ஸ் இதை கூட அதை கூடன்னு சொல்லி கேட்பாங்க. ஈஸியாக நமக்கு லோன் கிடைக்கணும்னா இப்போல்லாம் ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவை திறந்தா ஒரு விளம்பரம், இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க உங்களுக்கு உடனடியாக லோன் தரோன்னு சொல்றாங்க. கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னா அவங்க ஃபோட்டோவையே மார்ஃபிங் பண்ணி அவங்களுக்கே அனுப்புறாங்க, சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புறாங்க. மக்கள் ஏன் இந்த வலையில விடுறாங்க? அவங்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன? இப்போ இந்த சட்டம் புதுசா வந்திருக்கிற சட்டம் வந்துட்டு கட்டாயப்படுத்தி வசூல் பண்றதுக்கு தடை. இது வந்து எண்ட் இல்லையா, லோனு வாங்கிட்டோம், ரீபே பண்ணோம் கொஞ்சம், அப்புறம் ரீபே பண்ண முடியல, அந்த சமயத்துல வந்து வசூலிக்கிற ஒரு நிலையை வந்துட்டு சட்டத்துல வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கடைசி கட்டம்.
ஆக்சுவலா இந்த கடைசி கட்டத்துல இருக்கிற பிரச்சனை கடைசி கட்டத்துல ஆரம்பிக்கல. பிரச்சனைங்கிறது முதல்ல ஆரம்பிச்சிருக்கு, அது படிப்படியா போயிட்டு கடைசியில இங்க வந்து நின்றுருக்கு. முதல்ல என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் வாங்குறது. ஓகே, கடன் வாங்குறதே தவறா? எல்லா மக்களுமே கடன் வாங்காத இருக்கிறது பெட்டரா அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் வந்து அது கிடையாது. கடன் வாங்காத ஒரு மனுஷனாலேயோ ஒரு நிறுவனத்தாலேயோ இருக்க முடியாது. ஒரு எவ்வளவுதான் பெரிய நிறுவனமா இருந்தாலும் அவங்களும் கடன் வாங்குறாங்க. ஏன்னா நம்ம வந்து 5 லட்சம் 50,000 வாங்கினோம்னா அவங்க வந்து 50 கோடி 500 கோடின்னு வாங்குறாங்க. ஆனா கடன் வாங்க தான் வாங்குறாங்க. ஸோ கடன் வாங்குறதே தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் எதுக்காக கடன் வாங்குறோம் அதுதான் முக்கியமா நம்ம பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வியாபாரம் விருத்தி பண்றதுக்காக, வியாபாரத்தை பெருசாக்கிறதுக்காக நம்ம லோன் வாங்கினோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம வாங்கக்கூடிய லோனை நம்ம வந்து வியாபாரத்துல போட்டு அதுல வர வருமானத்துல நம்ம வந்து வட்டி கட்டுறோம். ஸோ நம்ம வர வருமானத்திலேருந்து வட்டி கட்டுறது இட்ஸ் அ நைஸ் திங், குட் திங் டு டூ. அடுத்தது வந்து ஒரு அசெட் கிரியேஷன், சொத்து சேர்க்கறது. நம்ம ஒரு வீடு வாங்குறோம் அல்லது வீடை கட்டுறோம், அதுக்கு வந்து 15 வருஷம் 25 வருஷம். ஏன்னா ஒரு வீடுங்கிறது உங்களுக்கு தெரியும், சில இடத்துல 20-30 லட்சத்துலேருந்து ஆரம்பிச்சு 1 கோடி 2 கோடி வரை போகும். யாருக்குமே அவ்வளோ பைசா கையில் இருக்காது. ஆனால் எனக்கு வருமானம் இருக்கு, 15 வருஷம் 25 வருஷத்துல என்னால் கொடுக்க முடியும். ஸோ ஒரு வீடு வாங்குறது, சொத்து சேர்க்கறதுக்கு லோன் வாங்கினா அதுவும் ரொம்ப நல்லது. மெடிக்கல் வேற வழியே இல்லை, என்கிட்ட கையில் பைசா இல்லை, திடீர்னு வீட்டில் யாருக்கோ பிரச்சனை, ஆஸ்பத்திரியில் சேர்க்குறோம், சர்ஜரிங்கிறாங்க, 50,000ங்கிறாங்க, 75,000ங்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? வேற வழி இல்லை, லோன் வாங்கி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு சில ரொம்ப நிர்பந்தமான சூழ்நிலையோ அல்லது வியாபாரத்துக்கோ அல்லது வீடு வாங்குறதுக்கோ அதுக்காக லோன் வாங்கினா நல்லது, தவறே இல்லை. பட் இந்த 3 விஷயத்துல பாத்தீங்கன்னா மெடிக்கலை தவிர மீதி 2மே வந்து எமர்ஜென்சி கிடையாது. நம்ம பிளான் பண்ணி பேங்க்ல அப்ளை பண்ணி 1 வாரம் 10 நாள் எடுத்துக்கிட்டுமே நம்ம அப்ளை பண்ணி பொறுமையா நம்ம வந்து கரெக்டான லோன் வாங்கினோம்னா வாழ்க்கை வந்து சீரா இருக்கலாம். இந்த கன்சம்ஷன் லோன் சொல்றோம் இல்லையா, அங்கதான் மக்கள் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. கன்சம்ஷன் லோன் ஒரு ஆடம்பர செலவுக்காக வாங்குற லோன்ல தான் நிறைய பேர் மாட்டிக்கிறோம். உதாரணம் சொல்லுங்க சார் கன்சம்ஷன் லோனுக்கு. உதாரணம்னா நம்மளுடைய சொசைட்டில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரிலேட்டிவ்ஸ் மேரேஜ் இருக்கு, சொந்தத்துல ஒரு மேரேஜ் நடக்குது, கல்யாணம் நடக்குது. அதுக்கு நான் வந்து கம்பல்சரியா மொய் எழுதி ஆகணும். கம்பல்சரியா, அது வந்து என்னுடைய சாய்ஸ் கிடையாது, கம்பல்சரி. அதுவும் எவ்வளவு அப்படின்னா 1 சவரன் 2 சவரன் நான் கொடுத்தாகணும். ஏன்னா நான் கொடுக்கலன்னா என்னை பத்தி தவறா பேசுவாங்க, என்னை இழுக்கா பேசுவாங்க, என்னுடைய சொந்தக்காரத்தை நடுவில் எனக்கு மானம் போயிடும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் சொசைட்டியில் இருக்கு இப்போ. இதுக்காக நான் என்ன பண்ணுவேன், 5 வட்டி 10 வட்டியில் லோன் வாங்கி நான் வந்துட்டு மொய் எழுதி ஆகணும். ஸோ இந்த மாதிரி செலவெல்லாம் நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நம்ம ஒரு தனி நபர்கிட்ட சொன்னோம்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீங்க போய் கடன் வாங்கி நீங்க போய் மொய் எழுதிட்டீங்க, உங்களுக்கு நல்லா பேசுவாங்க. நான் கடன் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டு மொய் எழுதுறதுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னா என்ன கேவலமா பேசுவாங்க. ஸோ ஒரு தனி நபர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய சமுதாயத்திலேருந்து ஒரு மாறுதல் வரணும். அதே மாதிரி டவுரி, கல்யாணத்துக்கு வந்துட்டு சீர் பண்றது, சட்டம் இருக்கு. சீர் வாங்கறது சீர் கொடுக்கறது தவறு, பனிஷபிள் அஃபென்ஸ்னு சட்டம் இருக்கு. இருந்தாலும் மக்கள் மத்தியில அது வந்து பரவலான ஒரு பெரிய ஒரு நோய். இது ஆக்சுவலா இட்ஸ் டிசீஸ், இல்னஸ். அது என்கிட்ட கையில காசு இல்லைனாலும் எப்படியாவது அலையாத அடமானம் வச்சு நான் வந்து சீர் கொடுத்தாதான் என்னுடைய பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டி வந்துட்டு ஒரு கான்சியஸ்னஸ் வரணும். வந்து எல்லா மக்களுமே வந்து இது மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வரணும். அந்த காலத்துல வந்து சத்தின்னு இருந்தது இல்லைங்களா? ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு வீட்டுக்காரர் வந்து இறந்துட்டாருன்னா அந்த மனைவி வந்து அந்த நெருப்புல அவளும் வந்து குதிச்சிடணும், சத்தின்னு சட்டம் இருந்தது. நிறைய பேர் பெரியவங்க எல்லாம் சொல்லி அதை வந்து சமுதாயத்திலேருந்து அதை வந்து சமுதாய மாற்றல் வந்து அதை சத்தியங்கிறத வந்து நிறுத்தினாங்க. அதே மாதிரி இந்த டவுரிங்கிறதும் அதே அளவுக்கு ஒரு டிசீஸ். அதெல்லாம் நிறுத்தினாதான் கடன் வாங்குறது கம்மியாகும். கடன் வாங்குறது கம்மியாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து பிற்காலத்துல நம்ம வந்து கஷ்டமான ஒரு நிலைக்கு போக மாட்டோம். அப்போ வந்து ஓரளவுக்கு நம்ம ரீபேமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு பிரச்சனை வராது, அவனும் வந்து ரொம்ப கராரா பேச மாட்டானுங்க. ஸோ நம்ம கடன் எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு பார்க்கறதுக்கு முதல்ல ஏன் வாங்குறோம், அங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா மச் பெட்டர் ஃபார் அஸ். நீங்க ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார். அதாவது ஒரு அசெட் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வீடு மாதிரி அதுக்கு வாங்கலாம், ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றதுக்கு வாங்கிட்டு அதுல இருந்து பணத்தை போட்டு கட்டலாம். வீம்புக்காக சும்மா என்னோட பிரஸ்டீஜை காப்பாத்திக்கிறேன் அதுக்கு வாங்கக்கூடாது, தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
வாகன கடன் இதுல வந்து எந்த கேட்டகரியில வரும்? மக்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்துறாங்க, ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரியான லோன்ஸ் எல்லாம் அப்புறம் பர்சனல் லோன்ஸ் வாங்குறாங்க, இதெல்லாம் எந்த கேட்டகரியில வரும் சார்? ஸோ இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான லோன் வாங்கக்கூடிய ஒரு டூல் அது. கிரெடிட் கார்டு போயிட்டு நம்ம சும்மா ஏதாவது கடையில் போயிட்டு ஒரு டிவி வாங்குறோம், ஃப்ரிட்ஜ் வாங்குறோம், 2 வீலர் வாங்குறோம், ஸ்வைப் பண்ணி உடனே வீட்டுக்கு ஓட்டின்னு போயிடும் அல்லது வீட்டுக்கு சாமான் வந்துடுது. ரொம்ப வசதியான ஈஸியாக வாங்கக்கூடிய லோன் அது. நீங்கள் கிரெடிட் கார்டில் 45 days டைம் கொடுப்பாங்க. அந்த 45 daysல நம்ம அந்த ஃபுல் அமௌண்ட்டு கொடுக்கலன்னா மினிமம் வந்து 5% கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா உடனே நம்மள என்பிஏல போட்டுருவாங்க. பட் 5% நம்ம கொடுத்துட்டோம்னா பாக்கி 95% ரோல் ஓவர் பண்ணுறாங்க. அந்த ரோல் ஓவர் பண்ணும்போது எவ்வளோ வட்டி தெரியுமா சார்ஜ் பண்ணுவாங்க கிரெடிட் கார்டில்? எனிவேர் பிட்வீன் 36 to 42. 36 to 42%. ஆமா. நம்ம ரோல் ஓவர் பண்ற கிரெடிட் கார்டு அமௌண்ட்டுக்கு வட்டி விகிதம் வந்து 36% 42% சார்ஜ் பண்றாங்க. ஒரு பேங்கோட ஏதோ 36 தான். மோஸ்ட் பேங்க்ஸ் 36% இருப்பாங்க, சில பேங்க் 42 வரை போறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வட்டி கொடுத்து இந்த ஆடம்பரமான ஒரு செலவை பண்ணணுமா? கையில இருக்கு கார்டு, அதனால நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். நம்மள அந்த 45 நாள்ல திருப்பி கொடுக்க முடியாதா ஃபுல் அமௌண்ட்டை? ஏன் நம்ம லோன் வாங்கணும்? அதுவும் கார்டில் வாங்குறது ரொம்ப அதிகமான வட்டியில வாங்குவோம், அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது மாதிரி நீங்க பர்சனல் லோனுங்கிறீங்க. இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து இந்த ஆப் லோன் அப்படிங்கிறது ரொம்ப பரவலா ஆயிடுச்சு. ரொம்ப பரவலா ஆயிடுச்சு. அது என்னன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் லோன். வாட்ஸ்அப்ல டைரக்டா எனக்கு மெசேஜ் வருது, யூ ஆர் ப்ரீ அப்ரூவ் 10,000 rupees. நீ யாருடான்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஆனா இவங்கிட்ட வந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது வாட்ஸ்அப்ல, உனக்கு ப்ரீ அப்ரூவ்டா 10,000 சாங்ஷன் ஆயிடுச்சு, 20,000 சாங்ஷன் ஆயிடுச்சு, ஒண்ணுமே நீ பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இங்க ஒரு கிளிக் பண்ணு, உன் பேங்க் அக்கௌண்ட்ல காசு வந்து சேர்ந்துரும் அப்படின்ட்டு வருது. உண்மைதானா சார்? கிளிக் பண்ணா வந்துருமா? ஆக்சுவலா வருது. இவங்க யாருன்னு நமக்கு தெரியாது. இவங்க ஆர்பிஐ ரெகுலேட்டடா இல்ல. ஸோ ஆர்பிஐடைய கண்ட்ரோல்லையும் வரல. நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுடைய ரெகுலேட்டட் லைசன்ஸ்டா, கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க லோன் கொடுக்கறதுக்குன்னா அங்கேயும் கிடையாது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பார்வையிலையும் வரல, ரிசர்வ் பேங்குடைய பார்வையிலும் வரல, எந்த பார்வையிலுமே வராத இவங்க பாட்டு தனியாக வந்து கொடுக்குறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸே கிடையாது. அப்போ அவங்க கிட்ட நம்ம ஏதோ ஒரு ஆசையிலையோ ஒரு அவசரத்துலையோ அந்த கிளிக் பண்ணி 10,000 20,000 30,000 லோன் வாங்கிடுறோம். சந்தோஷமா இருக்கும். என்ன 5 நிமிஷத்துல பேங்க் அக்கௌண்ட்ல பைசா வந்துடுச்சு, சந்தோஷமா இருக்கும். திருப்பி கொடுக்கும்போது நம்மளால கொடுக்க முடியலன்னா அவங்க வந்து அவங்களுடைய அப்ரோச் வந்துட்டு சம்டைம்ஸ் கேன் பி வெரி பேட். ஏன்னா நம்ம லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபோனில் எல்லா அப்ரூவலும் அவங்க எடுத்துருவாங்க. நம்ம ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ், நம்ம வீடியோஸ், நம்ம ஃபோட்டோஸ் எல்லாத்துக்கும் அவங்க வந்து கண்ட்ரோல் கேட்டு நம்ம எஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு லோன் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா கான்டாக்ட் கண்ட்ரோல் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம லோன் ரீபே பண்ணலன்னா வாட் தே ஸ்டார்ட் டூயிங் இஸ் நம்மளுடைய கான்டாக்ட்ஸுக்கு என்னென்னமோ மெசேஜ்லாம் அனுப்புறாங்க. என்னுடைய கான்டாக்ட்ல யாரு? என்னுடைய சொந்தக்காரங்க, எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாரும் என் கான்டாக்ட்ல இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் மெசேஜ் போகும், இந்த மாதிரி இவன் வந்து லோன் வாங்கினா, கடன்காரன் கொடுக்கவே இல்லை அப்படின்னு போட்டு என்னுடைய மானமே என்னுடைய சர்க்கிள்ல போயிடுற மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து ஒரு நிர்பந்தத்துல நான் தள்ளப்படுறேன். ஸோ இந்த ஆப் லோன் இஸ் அ வெரி டேஞ்சரஸ். ரொம்ப ஆபத்து இல்லை சார்? ஆமா சார். இதுல வாகன கடன்களை நீங்க இதுல லைக் நீங்க மக்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? வாங்கலாமா, வாங்கக்கூடாதா? வாகனம் கடன் வாங்கலாம். 2 விதமான வாகனம் இருக்கு. ஒன்று வந்து கமர்ஷியல், ஒன்று பர்சனல். கமர்ஷியல்னா நான் வந்துட்டு ஒரு ஆட்டோ, ஒரு 4 வீலர், டாடா ஏஸ் அந்த மாதிரி ஒரு 4 வீலர் வாங்கி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறேன். வருமானம் அதுலேருந்து சம்பாதிக்க போகிறேன். வெரி குட், பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு தொழிலுக்காக ஆரம்பிக்கிறோம், அதுலேருந்து வருமானம் வரும், அது தவறே இல்லை, கண்டிப்பாக அது பண்ணலாம். அந்த விஷயம், அந்த பிஸ்னஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, அதில் நல்லா பண்ண முடியும், நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். அடுத்தது பர்சனல் வெஹிக்கிள்ஸ். பர்சனல் வெஹிக்கிள்ங்கிறது 2 வீலர். நம்ம பேசக்கூடிய மக்கள் வாங்கக்கூடியது 2 வீலர். கார்னா கொஞ்சம் வசதியானவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு வேற, அவங்க வந்து பிரச்சனை அதிகமாக இருக்காது. 2 வீலரில் வாங்கும்போது நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா 2 வீலர் வந்துட்டு நம்மளுக்கு குயிக்காக மூவ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. நம்ம வியாபாரத்தில் கூட அது உதவி செய்யலாம். ஏன்னா நம்ம என்னுடைய சாமான் நான் தூக்கின்னு போவேன் 2 வீலரில் விற்கிறதுக்கு. ஸோ வாகனம் வாங்குறது தவறுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் மக்களுக்கு வந்து லோன் கொடுக்குறீங்க, பட் அதே நேரத்தில் நீங்கள் தான் அட்வைஸ் பண்ணுறீங்க எல்லாத்துக்கும் லோன் வாங்காதீங்க, சில நேரங்களில் லோன் வாங்கிட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஃபீல்டு லெவலில் இறங்கி பார்த்தோம்னா பாமர மக்கள்கிட்ட பணமே ரொம்ப கிடையாதுங்க சார்.
யாராவது உதவி பண்ணுவாங்கன்னா அவங்க உடனே பேங்க் கிட்ட தான் வராங்க. எங்கேயாவது போய் பேங்க்ல வாங்கி லோன் வாங்கி நம்ம ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ண முடியுமா, ஏதாவது ஒன்று செய்ய முடியும். லோன் வாங்குற மென்டாலிட்டியில தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்க கிட்ட பணம் இல்லை. அப்போ ஒரு மிஸ் மேட்சா இருக்கு. லைக் அவங்க அந்த நிலையிலேருந்து வெளியே வரணும்னா என்ன செய்யணும்? இது ஒரு நல்ல கேள்வி. இது ஏன் லோன் வாங்குறாங்க? அவங்களுக்கும் தெரியும் இந்த லோன் வந்து வாங்குறதுனால நமக்கு இடையூறு வரும் அப்படின்னு தெரியும், இருந்தாலும் வாங்கிடுறாங்க வேற வழி இல்லாத. அப்போ இதை வந்து ஒரு ஒரு லாங் டேர்மா இதை வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும்? அவங்கள போய் திருப்பி கடன் வாங்காதானே பிரயோஜனம் இல்லை. அவங்க நிலையில அந்த நிலையில இருக்காங்க, வாங்கி தான் ஆகணுங்கிற நிலையில. அப்போ எப்படி தான் லாங் டேர்ம்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஐ திங்க் 2-3 விஷயம் பண்ணலாங்க. ஒன்று வந்து அரசாங்க சார்பில் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். என்னன்னா, பேமெண்ட் ஆஃப் மினிமம் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அதாவது ஒரு வேலை, எந்த வேலையை செய்தாலும் மினிமமா எவ்வளவு சம்பளம் கொடுத்தாகணும் அப்படின்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டம் இருக்கு. ஓகே. அந்த சட்டத்துல இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை மினிமம் வந்து 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணுங்கிற ஒரு சட்டம் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கடையில ஒர்க் பண்றேன், ஒரு துணி கடையில் நான் வந்து கவுண்டர் சேல்ஸ் பர்சனா இருக்கேன். எந்த வேலை செய்தாலும் தமிழ்நாட்டு உள்ள பண்ணனா எனக்கு மினிமம் 12 கொடுத்தாகணும், அதுக்கு மேல கொடுக்கறது வேற. பட் 12,000 கீழே கொடுக்க கூடாது. அதுதான் மினிமம் வேஜஸ் ஆக்ட். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்துட்டு அதை வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா அது எந்த வருஷம் அந்த 12,000 ஃபிக்ஸ் பண்ணாங்க, அந்த வருஷத்துலேருந்து இப்போ வந்து வருஷம் வந்து இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஏறி இருக்கு, விலைவாசியெல்லாம் எவ்வளோ ஏறி இருக்கு, அதை பார்த்துட்டு அதை வந்து கொஞ்சம் ஏற்றினாங்கன்னா அப்போ எனக்கு சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். நான் எந்த வேலை செய்தாலும் எனக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த மினிமம் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், எனக்கு வருமானம். ஸோ அது வந்து ஒன்றும் அரசாங்கத்தில் அதை வந்து பரிசீலிக்கலாம். அதை பரிசீலிச்சுட்டு அதை வந்து ஏற்ற முடியுமா, அது வந்து ஜஸ்டிஃபைடான்னு பார்த்துட்டு அதை ஏற்றலாம். அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ் பீப்புள் கொஞ்சம் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு செலவு அதிகமாகும். பட் இட்ஸ் ஓகே, பிகாஸ் அல்டிமேட்லி நம்மளுடைய எம்ப்ளாயி சந்தோஷமா இருந்தால் தான் எந்த பிஸ்னஸுமே ஒழுங்காக நடக்கும். ஸோ அது ஒன்று பண்ணுன்னா அவங்க வருமானம் கொஞ்சம் ஏறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது செலவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மெடிக்கல், அடுத்தது எஜுகேஷன். இதெல்லாம் வந்து முக்கியமான செலவு. இப்போ டிவி வாங்குறத வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம், இல்லை 20,000 டிவிக்கு பதிலாக 15,000 12,000 ஒரு டிவி வாங்கிக்கலாம். ஆனால் ஹெல்த்தை வந்து நம்ம பண்ண முடியாது. உடம்பு சரியில்லைன்னா சரி ஒரு வாரத்துக்கு அப்புறம் போய் ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு எல்லாம் பண்ண முடியாது. பட் அங்கே போகும்போது சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஓகே. ஸோ இது வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத ஒன்று பார்க்கலாம். இது வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வருமா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம பார்க்கணும். இப்போ எஜுகேஷன் பொறுத்தவரை மெட்ரிகுலேஷன் அதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல தான் வருது. அவங்க வந்துட்டு ஏற்கனவே வந்து ஃபீ ஃபிக்சேஷன் கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க. ஒரு ஸ்கூலும் தனிநபர் ஸ்கூலும் அந்த கவர்மெண்ட் கமிட்டிக்கு அப்ளை பண்ணி அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் திருப்பி அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணிட்டு கொஞ்சம் கம்மியாக சார்ஜ் பண்ண முடிஞ்சதுன்னா, என்னுடைய பையனையோ பொண்ணையோ நான் வந்து ஒரு கம்மியான ஃபீஸ் கொடுத்தேன்னா அப்போ அந்த அளவுக்கு எனக்கு கடன் வாங்குறது கொஞ்சம் கம்மியாகும். அது மாதிரி ஆஸ்பத்திரியில் போகும்போது என்னமோ சார்ஜ் பண்றாங்க, நம்மளுக்கு 90% புரியறது இல்லை எதுக்காக சார்ஜ் பண்றாங்கன்ட்டு. இருந்தாலும் நம்ம போயிட்டோம், வேற வழி இல்லைன்னு கொடுக்குறோம், உடனே கடன் தான் வாங்க வேண்டியதா இருக்கு. அதுக்கும் வந்து எதையாவது ஒரு சட்டம், இந்த ஒரு சர்வீஸ்க்கு இவ்வளவுதான் சார்ஜ் பண்ணணும், இதுக்கு மேல பண்ணாத அப்படின்னு வந்ததுன்னா ஒரு பாமர மக்களுக்கு அது ஒரு வசதியா இருக்கும். ஸோ ஒன்று நம்ம வருமானத்தை வந்து மினிமம் வேஜஸ் ஆக்டை ரிவ்யூ பண்ணலாம். செகண்ட் வந்து மெயின் எக்ஸ்பென்சஸ், இது ரெண்டுத்துல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுன்னா வசதியா இருக்கும். ஒண்டர்ஃபுல் சார். நம்ம தந்தி டிவியோட பணமும் பாதுகாப்பும் நிகழ்ச்சியில் நீங்கள் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோக்கு வந்து பாமர மக்களுக்கு லோன் கொடுக்குற நீங்களே லோன் வாங்கும்போது உஷாரா இருங்கன்னு சொல்லி, எதனால உஷாரா இருக்கணும், எதுக்கு லோன் வாங்கணும், எதுக்கு வாங்கக்கூடாது ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.